அதை நான் சேர்த்திக்கிறேன். சுண்டல் நான் நைட்டே நல்லா கழிஞ்சு தாங்க ஊற வச்சிருக்கிறேன். அதனால ஊறின தண்ணியும் இது கூடயே சேர்த்திக்கணுங்க. கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்தி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ விசில் வரட்டும். இந்த கேப்பில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாங்க குழம்புக்கு. இப்போ வந்துங்க மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடாயிருச்சுங்க. நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 2 டீஸ்பூன் மல்லிங்க, ஒரு பட்டை, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இதையெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கிருச்சு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இதோ நான் அரை கப் தேங்காய் பூ சேர்த்திக்கிறேனுங்க. சேர்த்திட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து 4 சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். நல்லா ஒரு வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்திக்கலாம். ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வணக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டலை சேர்த்திக்கலாம். வேக வச்ச தண்ணியும் கூட நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு கிளறிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டுங்க. நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க 10 மினிட்ஸுக்கு. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குது. இந்த அளவுக்கு வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தலையும் தூவி ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.